வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைப்ஸ். நான் உங்களின் மருத்துவன் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு முறையாக பால் கொடுப்பது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதாவது கரெக்டான டெக்னிக் ஃபாலோ பண்ணால் லாக்டேஷன் ஃபெயிலியர், அதாவது பால் பத்தில் அப்படிங்கிற பிரச்சனைக்கே இடமில்லை. ஸோ முறையாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் தேவை என்னென்னா, இந்த குழந்தையும் தாயும் அருகருகே இருக்குமாறு பார்த்துக்கணும். ஒரே இடத்துல ஒரே அறையில் இருக்கணும். ரூமிங் இன் என்று சொல்வார்கள். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கான தொட்டில் காய்க்கு பக்கத்துலேயே இருக்கணும், இல்லாட்டி அது குழந்தை தாயோட பக்கவாட்டிலே படுக்க வச்சிடணும். ஸோ குழந்தையும் தாயும் ஒன்றா முதல் 24 மணி நேரத்துக்கு இருந்தாங்கன்னாவே அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் மேலே ஒரு பாச பிணைப்பு ஏற்பட்டுவிடும். அதன் மூலமாக அந்த தாயானவள் அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மோட்டிவேஷனோ நம்மளோட உந்துதலோ தேவை இருக்காது. தாயே அந்த குழந்தையை பார்த்துக்கும். ஸோ முதல் 24 மணி நேரமும் குழந்தையும் தாயும் அருகருகே இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தார் தாயும் குழந்தையும் பிரித்து வைக்கக்கூடாது. மருத்துவ காரணங்கள் இல்லாமல் தாயும் குழந்தையும் தனித்தனியாக வைக்கக்கூடாது. பிறகு நான் முன்பே சொன்ன மாதிரி பிறந்து அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள தாயானவள் அந்த குழந்தைக்கு தனது முதல் பாலை கொடுக்க வேண்டும். இந்த முதல் பால் தான் ரொம்ப முக்கியம். முதல் பாலுக்கு பேர் கொலோஸ்ட்ரம் என்று சொல்வார்கள். தாய்ப்பாலில் நிறையா 4-5 வகை இருக்குது. தாய்ப்பாலில் இயற்கையின் கொடையை என்னவென்று சொல்வது, தாய்ப்பால்லையே 4-5 வகை இருக்குது. ஸோ அது முதல் பாலுக்கு பேர் கொலோஸ்ட்ரம் அல்லது சீம்பால் என்று சொல்வார்கள். அந்த கொலோஸ்ட்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைக்கு. ஸோ அது உடனே கிடைக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு தாய் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ என்ன பண்ணணும், பிறந்த உடனே அந்த தாயானவள் முடிஞ்சால் உட்கார்ந்து கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. உட்கார்ந்து பேக் சப்போர்ட்டோட அந்த குழந்தைய சேர்த்து அணைச்சி வச்சுக்கணும். கையை வச்சு அந்த குழந்தைய பூரா அணைச்சிக்கணும். வெறும் தலையோ கழுத்தோ மட்டும் அமுத்தக்கூடாது. அந்த குழந்தையோட தாடை பகுதி, காது, தோல் பகுதி, கழுத்து, இடுப்பு பகுதி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அந்த குழந்தையோட காது, கழுத்து, தோல் பகுதி, இடுப்பு பகுதி நேர்கோடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கழுத்து வளைஞ்சு இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய நல்லா சேர்த்து அணைச்சு கொள்ள வேண்டும். குழந்தையை நோக்கி தாய் குமிஞ்சு போகக்கூடாது. குழந்தைய மாரோட சேர்த்து வச்சுக்கணும். அந்த குழந்தையோட தாடை தாயோட மார்பு மேலே அழுத்தணும். அதோட உதடு நிப்பிள் லெவலில் இருக்கணும். ஸோ அப்படி முதல்ல சேர்த்து அணைச்சிட்டாலே அந்த குழந்தை உதடு அந்த நிப்பிளில் தொட்டதுமே அந்த உதடு ஆனது விரிஞ்சு அந்த நிப்பிளையும் அதை சுற்றி கருப்பாக இருக்கிற பகுதி ஏரியோலா என்று சொல்வார்கள், இரண்டையும் அந்த குழந்தை வாயை திறந்து அதுவே உள்ளே வச்சுக்கும். இல்லை நாமளும் உதவி செய்யணும். நிப்பிள் மட்டும் குழந்தையோட வாய்க்குள்ளே வைக்கக்கூடாது. அந்த ஏரியோலாவையும் சேர்ந்து நல்லா வாய்ப்பகுதிக்குள்ளே வச்சுக்கணும். குழந்தைய நல்லா சேர்த்து அணைச்சிக்கணும். இந்த நிப்பிள் உதட்டிலையோ இல்லை இந்த பக்கவாட்டிலையோ நம்ம ஒன்றா நிப்பிள் படும், இல்லாட்டி நாம் விரலை வச்சு தட்டினா அந்த குழந்தையோட வாய் அதுவாக சிறிது ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். அது இப்படி ஓப்பன் ஆன உடனே அந்த தாயோட மார்பு பகுதியில் முன்னாடி இருக்கிற காம்பு மற்றும் அதை சுற்றியுள்ள கருப்பான ஏரியோலா என்ற பகுதி இரண்டும் குழந்தையோட வாய்க்குள்ளே நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கீழ் உதடு சிறிது விரிஞ்ச மாதிரி இருக்கணும். நல்ல உள்பகுதியில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தை அது பட்ட உடனே அது பால் குடிக்க ஆரம்பிக்கும், சப்பி குடிக்க ஆரம்பிக்கும். அது சப்பும்போது அந்த நிப்பிளும் அந்த ஏரியாலாவும் சேர்ந்து ஒரு நீளமான காம்பாக மாறிடும். அந்த ஏரியாலா ஏன் முக்கியம்னா, அந்த கருப்பான ஏரியாலாவும் குழந்தை வாய்க்குள்ளே இருக்கிறது ஏன் முக்கியம்னா, அந்த ஏரியாலாவுக்கு கீழே தான் லாக்டிஃபரஸ் சைனஸ் என்று சொல்வார்கள். அந்த பால் தேங்கி இருக்கும் பகுதி அந்த ஏரியாலாவுக்கு கீழே தான் இருக்குது. வெறும் நிப்பிளை மட்டும் அந்த குழந்தை சப்பி குடிக்கக்கூடாது. இந்த ஏரியாலாவுக்கு கீழே பால் இருக்கிறங்காட்டி, பால் இருக்கும் பகுதியான லாக்டிஃபரஸ் சைனஸ் இருக்கிறங்காட்டி அதைய குழந்தை நாக்கு மற்றும் தாடை பகுதியால் அமுத்தி மேல் அன்னத்தோட ஒட்டி அது பிடிச்சி சப்பும்போது அந்த பால் அப்படியே ஸ்கியூஸ் பண்ணி அது உரியும். அது உறிஞ்சு வாய் பூரா அந்த பால் நம்பி பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே பால் நம்பி இருக்கணும்.
வாய் சப்புன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸ் இனிஷியேட் ஆகும். உடனே அந்த பால் குடிக்க ஆரம்பிக்கும். குடிக்கும்போது அந்த கல்ப்பு முழுங்கும் போது அது ஒரு சத்தம் கொடக் அப்படின்னு கேட்கும். இந்த காட்டில் இந்த கழுத்து பகுதி மேலே நோக்கி போகும். ஸோ இதையெல்லாம் அம்மாவால் உணர முடியும். அப்போ அந்த குழந்தை நல்லா பால் குடிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். முதல் 1 மணி நேரம் ஆகும் இந்த ரிஃப்ளெக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த குழந்தை பழகிறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், தென் அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், தென் ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அந்த முதல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தாயாகட்டும், சுற்றி இருக்கிற அந்த பாட்டி ஆகட்டும், இல்லை கணவராகட்டும் பொறுமையாக இருக்கணும். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதுமான பால் கிடைக்கலன்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அப்போதைக்கு அதை அழுகை நிறுத்துறதுக்கு யூஸ்வலாக அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, சக்கரை தண்ணியோ இல்லை தேனோ இல்லை பசும்போலோ ஒரு துளி கொடுப்பாங்க. அது மட்டும் செய்யவே கூடாது. ஏன்னா அது செஞ்சோம்னா அந்த குழந்தைக்கு இந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த பழக்கம், தாய்ப்பாலை குடிக்கிற பழக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிரும். அது ஈஸியாக உணவு கிடைக்கும் போது அதுக்கு சோம்பேறித்தனம் ஆயிரும். தவறி நிப்பில் எதுவும் வாயில் வச்சிடக்கூடாது. ஏன்னா நிப்பில் பாட்டில் ஃபீடிங் மெக்கானிசமே வேறு, தாய்ப்பால் குடிக்கிற மெக்கானிசம் வேறு. தாய்ப்பால் குடிக்க அந்த குழந்தை சிரமப்பட வேண்டும். நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி நாக்கையும் தாடை பகுதியும் மேலனத்தோட ஒட்டி அது உறிஞ்சி பண்ணி அந்த பாலை எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் அந்த குழந்தை வேலை செய்யணும். பட் நிப்பிளோ பாட்டிலையோ கொடுத்தா அந்த குழந்தை வேலை செய்ய வேண்டியது இல்லை. கிராவிட்டி மூலமாக அதுவே பால் தானாக அந்த குழந்தைக்கு போயிடும். ஸோ அந்த குழந்தை அந்த சோம்பேறித்தனத்துக்கு பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது மறுபடியும் சப்பி குடிக்கிற பழக்கம் போயிடும். நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த நிப்பிளுக்கும் அந்த பாட்டில் நிப்பிளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அந்த குழந்தைக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. முதல் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த பழக்கம் ஏற்படும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். அந்த அம்மாவுக்கும் நம்ம சொல்லித்தரணும். ஸோ அந்த அம்மா முதல்ல அந்த குழந்தைய நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த குழந்தையோட நெஞ்சு பகுதி அம்மாவோட நெஞ்சு பகுதியோட சேர்ந்து இருக்கணும். வயிற்று பகுதி அம்மாவோட வயிற்று பகுதியோட இருக்கணும். கழுத்து ஷோல்டர் எல்லாம் ஒரே அளவு நீளமாக இருக்கிற மாதிரி கழுத்து மடங்கி இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய பூராமே அந்த அம்மா சேர்த்து அணைக்கணும். கழுத்து பகுதியோ தலைப்பகுதியோ பிடிச்சி அமுத்தக்கூடாது. அந்த குழந்தைய நோக்கி அம்மா போகக்கூடாது. அம்மாவோட மார் நோக்கி குழந்தை இருக்கணும். அந்த குழந்தையோட வாய் உதட்டு பகுதி நிப்பிளை மட்டும் மூடி இருக்கக்கூடாது. நிப்பிளை சுற்றி ஏரியாலாவும் மூடி இருக்கணும். அந்த சமயத்தில் லேசாக நம்ம இந்த குழந்தையோட தாடை பகுதியை தட்டுனோம்னா அதுவே சப்பி உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கணும். அது பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணும். அந்த ஆனது குழந்தையோட நாக்கானது நுனிப்பகுதியிலிருந்து அடிப்பகுதி வரைக்கும் ஒரு பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமாக அந்த பாலை சப்பி உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிரும். பால் வாயில் போய் நின்ன உடனேயே அது உடனே ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகி கடக் அப்படின்னு முழுக்கும் போது மூச்சு 1 நிமிஷம் அது நிறுத்த தெரியும். அதுக்கு பேர் சக் பிரீத் சைக்கிள் என்று சொல்வார்கள். உறிஞ்சி மூச்சு 1 நிமிஷம் மூச்சு விடுறதை நிறுத்திட்டு அந்த குழந்தை கடக்கணும் முழுங்கும். அது கடக்கணும் முழுங்கும் போது இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற கார்ட்லேஜ் மேலே போகும். ஒரு அம்மாவால் அதைய உணர்வுபூர்வமாகவும் கண்ணாலையும் அதை பார்க்க முடியும். அப்படி பார்க்க உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அந்த குழந்தை குடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு. இதெல்லாம் முதல் 2-3 மணி நேரத்துக்கு தான். அதற்கப்புறம் இந்த குழந்தை பழகிருச்சுன்னு வைங்க, உங்களோட தேவை இல்லை. அம்மாக்கே அந்த குழந்தைய எப்படி அந்த கரெக்டாக வைக்கணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அது சக் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு முறை குழந்தை அழும்போதும் நம்ம குழந்தை எடுத்து அம்மாட்ட கொடுத்தா போதும். அம்மா அதை ப்ராப்பர் லேச்சான் என்று சொல்வார். தாவி அணைச்சி மாரோட சேர்த்து வைக்கும் போது அந்த குழந்தையானது இயற்கையாகவே இந்த ஏரியாவிலேருந்து நிப்பிளோட சேர்த்து நல்லா சப்பி பாலை பருக ஆரம்பிச்சிடும். அப்படி பருகுனா அதுக்கு மட்டும் ஒரு திருப்தி இல்லை, அம்மாவுக்கும் ஒரு திருப்தி வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படி குடிக்கிற குழந்தை 5 நிமிடத்திலேயே அதற்கு தேவையான பாலை பூரா எடுத்துக்கும். அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே நம்ம மாரிலிருந்து இழுக்கக்கூடாது. நம்ம அது குடிச்சிருச்சு, பசி போயிருச்சு அப்படின்னா குழந்தை அம்மாவுக்கு அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வாய்ப்பகுதிக்கும் அதாவது நாக்குக்கும் நிப்பிளுக்கும் நடுவில் அந்த அம்மா விரலை கொண்டு போய் வச்சு
அப்புறம் அந்த குழந்தைய வெளியே எடுக்கணும். குழந்தைய பிடுங்கின மாதிரியோ இழுக்கக்கூடாது. ஏன்னா நிப்பிள் டேமேஜ் ஆயிரும், புண்ணாயிரும். அதற்கப்புறம் அது மறுபடியும் பால் கொடுக்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு சிரமமாயிரும். அப்புறம் முழுமையாக பால் குடித்ததுக்கு அப்புறம்தான் இந்த குழந்தைய மார்லேருந்து எடுக்கணும், இல்லை அடுத்த மாருக்கு மாற்றணும். ஏன்னா முழுமையாக பால் குடிக்காமல் பால் தேங்கி இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்னால அல்வியோலை என்ற பகுதியிலிருந்து தான் மாரிலிருந்து பால் சுரக்குது. அந்த அல்வியோலையில் பால் தேங்கி இருந்தால் இந்த ப்ரெஷர் எஃபெக்ட்னால அடுத்த முறை பால் சுரப்பது மட்டுப்படும். ஸோ அந்த குழந்தையானது முதல்ல கொலோஸ்ட்ரம் குடிக்கணும். அதற்கப்புறம் ஒரு டிரான்சிஷனல் மில்க் என்று ஒரு வரும், கொலோஸ்ட்ரத்துக்கு அடுத்தது தண்ணி மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் 4 மில்க் என்று சொல்வார்கள், முதல்ல வர பாலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹைண்ட் மில்க் இறுதியாக வர பாலையும் குடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தையை மாரிலிருந்து எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அடுத்த தடவை குடிக்கும் போது அடுத்த மாருக்கு போய்க்கலாம். இந்த எல்லாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும். முதல்ல போக அது வளர அதோட தேவை அதிகமாகும்போது அந்த குழந்தை பால் குடிக்கும் நேரமும் அதிகமாகும். யூஸ்வலாக ஒரு குழந்தை 24 மணி நேரத்தில் 7லேருந்து 8 முறை பால் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டா அந்த குழந்தைக்கு தேவையான உணவு பூரா கிடைச்சிரும். அந்த அம்மாவுக்கு அதனால் பரிபூரண பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இரவு நேரத்தில் அந்த குழந்தை பால் கொடுக்கும்போது அம்மாகிட்டிருந்து ப்ரொலாக்டின் என்று ஒரு ஹார்மோன் சுரப்பது மிக அதிகமாக இருக்கும். அந்த ப்ரொலாக்டின் தான் பால் செக்ரீட் பண்ண மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இரவு நேரத்துலேயும் அம்மா தூங்கினாலும் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறது மிக நல்லது. தாய்க்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கும். இதனால் நம்ம ப்ராப்பராக கரெக்டான முறையில் பால் கொடுத்தோம்னா பால் பற்றதில்லை, லாக்டேஷன் ஃபெயிலியர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. குழந்தைக்கு முழுமையான ஒரு தாயால் 6 மாதத்திற்கு பால் கொடுக்க முடியும். 6 மாதத்திற்கு பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஏற்படும் பலன்களை பற்றி நம்ம அடுத்த பதிவுகளை விளக்கமாக பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.